மருதாணி அரைச்சி வைக்கும்போது நல்லா கலர் பிடிக்கணுமா? அப்போ இதில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மருதாணி செடிகளில் 2 வகைகள் உண்டு. ஒன்றில் இலைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், இன்னொன்றில் இலைகள் குட்டியாக இருக்கும். சின்ன இலைகள் இருக்கக்கூடிய செடி நல்லா கலர் பிடிக்கும். நீங்கள் பெரிய இலைகள் அந்த அளவு சிவப்பாக பிடிக்காது. இன்றைக்கி நம்ம நல்ல இலைகள் உருவி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கை அளவு மருதாணி இலைகள் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பாக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. பாக்கை மிக்சியில் போடும்போது லைட்டாக தட்டி சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டு அரைச்சிக்கோங்க. மருதாணி அரைக்கும் போது எப்போவுமே நம்ம நல்லா கையை வச்சு கலந்து மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கலந்து விடும்போதே நம்ம கையில் எந்த அளவு கலர் பிடிச்சிருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மருதாணி வைக்க வேண்டாம். வச்ச அரை மணி நேரத்துக்குள்ளாவே எப்படி கலர் நம்ம கையில் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் பிடிக்க ஆரம்பிச்சிரும். 1லேருந்து 2 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மருதாணியை நல்லா பட்டு போல் அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கோன் யூஸ் பண்ணி கூட அதை வச்சா ரொம்ப அழகாக டிசைன்ஸ் வரும். நம்ம கையில் வச்சு முடிக்கும் போதே நம்ம கை எந்த அளவு கலர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளே பிடிச்ச கலர் தான் இது. ஒரு 2 மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்துடும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் இந்த மாதிரி சிவப்பாக உங்களுக்கு சிவந்து வரும். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.